தெற்கு ரயில்வேயின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான வழித்தடங்கள்ல ஒன்றா திருச்சி விழுப்புரம் காட் லைன் பிரிவு இருக்கு. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களையும் தென் தமிழகத்தையும் இணைக்கிற முக்கிய பாதையாவும் இது இருக்கு. இந்த வழித்தடத்துல ரயில்கள் தற்போது இயக்கப்படக்கூடிய வேகத்தை விட கூடுதல் வேகத்துல இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிவதுதான் இந்த சோதனையின் முதன்மை நோக்கமாகவும் இருக்கு. தண்டவாளங்கள், வளைவுகள், பாலங்கள் மற்றும் மின்சார வழித்தடங்கள் அதிவேக பயணத்தின் போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தை தாங்குற வலிமையோட இருக்கா அப்படிங்கறத சரிபார்க்க இந்த அதிவேக ஓட்டம் அவசியமாகுது. இந்த திருச்சி டு விழுப்புரம் இடையேயான அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் அப்படின்றது ரயில்களின் இயக்க வேகத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் பயண நேரத்தை குறைக்கிறதுக்கு ஏதுவாக தண்டவாளங்களின் தரம் மற்றும் சிக்னல் அமைப்புகளின் உறுதித்தன்மையை ஆராயறதுக்காக தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. இந்த காட்லைன் பிரிவுல நிர்ணயிக்கப்பட்ட சோதனை வழித்தடத்துல ரயிலானது அதோடைய வழக்கமான வேகத்தை தாண்டி மணிக்கு சுமார் 120 130 கிலோமீட்டர் வரையிலான அதிவேகத்துல இயக்கப்பட்டு சோதனை செய்யப்படுது. இந்த சோதனையின் போது ரயிலின் உள்பகுதியில வைக்கப்பட்டிருந்த அதிநவீன கணினி மயமாக்கப்பட்ட உபகரணங்கள் மூலமா தண்டவாளத்தின் அதிர்வுகள், சிக்னல் ஏற்புத்திறன் மற்றும் மின்சார விநியோக சீர்தன்மை இது எல்லாமே நொடிக்கு நொடி துல்லியமா கண்காணிக்கப்பட்டு தரவுகள் சேகரிக்கப்படுது. இந்த சோதனை ஓட்டத்துக்கு முன்னாடி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் இந்த வழித்தடத்தில் இருக்கிற முக்கிய ரயில் நிலையங்கள், பாலங்கள், லெவல் கிராசிங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரயில்வே கேட் பகுதியில விரிவான பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. சரி, இதனால பயணிகளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு திருச்சி இடையே பயணிக்கிற ஆயிரக்கணக்கான பயணிகளின் பயண நேரம் கணிசமா குறையும். ரயில்கள் தாமதம் இல்லாம குறிப்பிட்ட நேரத்துக்கு இலக்குகளை சென்றடையவும் எதிர்காலத்துல இந்த வழித்தடத்துல கூடுதல் ரயில்களை இயக்குறதுக்கும் இது வழிவகை செய்யும். தெற்கு ரயில்வே மேற்கொண்டு வரக்கூடிய இத்தகைய நவீன உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் தமிழகத்தின் ரயில் போக்குவரத்து துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு முக்கிய நகர்வுன்னு சொல்லலாம். திருச்சி விழுப்புரம் காட்லைன் பிரிவுல வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கிற இந்த அதிவேக சோதனை ஓட்டம் பயணிகளுக்கு அதிவேகமான அதே சமயம் பாதுகாப்பான சொகுசான ரயில் பயண அனுபவத்தை கொடுக்கறதுல ஒரு முக்கிய மைல்கல்லா பார்க்கப்படுது.